அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்டதாக வெளியான ஆவணங்கள் போலியானவை என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது அரசியல் உள்நோக்கம் கொண்டது எனவும் தினகரன் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து எமது தலைமை செய்தி ஆசிரியருடன் அவர் தொலைபேசியில் பேசிய உரையாடலை இப்போது பார்க்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக நின்ற திரு டிடிவி தினகரன் அவர்கள் இணைப்பில் இருந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு தினகரன். இந்த தேர்தல் ரத்து என்கிற அறிவிப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்கள் வெற்றியை முடக்குவதற்கான சதி என்று உங்கள் கட்சியினர் சொல்கிறார்கள். அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் கடந்த 10 நாட்களாக உங்கள் தொலைக்காட்சி மாத்திரமல்ல எல்லா தொலைக்காட்சிக்குமே நான் அங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை நான் கடந்த மார்ச் 28, 29 சொல்லிக் கொண்டு வருகிறேன். காரணம், அம்மா அவர்களின் வேட்பாளராகி நான் 23ஆம் தேதியிலிருந்து நாமினேஷன் செய்துவிட்டு அன்றிலிருந்து நான் டூரை தொடங்கினேன். எங்களுக்கு பெருகின்ற ஆதரவை பார்த்து எதிர்கட்சிகள் அன்றிலிருந்தே இதை ஆரம்பித்து விட்டார்கள். தேர்தல் ஆணையமும் பல்வேறு அதிகாரிகளை, போலீஸ் அதிகாரிகளை மாற்றி இதுவரை இந்திய அளவில் எந்த ஒரு இடைத்தேர்தலிலுமே நடைபெறாத அளவு எத்தனையோ மாற்றங்களை செய்தார்கள். அதிகாரிகள் அங்கிருந்து தாசில்தார், விஏஓ வரைக்கும் மாற்றினாங்க. பட் இராணுவமே கொண்டாந்து குவிச்சாங்க. ஆனால் அவங்களால தேர்தல் நடத்தாமல் பண்ணது ஒரு ஜனநாயக படுகொலை. எல்லாத்துக்கும் மேல் இது ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. நாங்கள் வெற்றி விடுவோம் என்பதை தெரிந்து கொண்டு தேர்தல் ரத்து செய்துவிட்டார். ஜனநாயக படுகொலை, அரசியல் சதி இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது, எங்கள் வெற்றியை தடுக்க வேண்டுகிற அரசியல் உள்நோக்கம் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பு, சுயேட்சையான அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏராளமான அதிகாரிகளை மாற்றினார்கள், விஏஓ வரையிலும் மாற்றினார்கள், ராணுவத்தையே குவித்தார்கள். என்றாலும் அவர்கள் இந்த தேர்தலை கடைசி நேரத்தில் ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்களுடைய இயலாமையை தான் காட்டுகிறது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இது என்ன, அங்க ஒன்றும் பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது. பணம் பட்டுவாடா செய்து விடுவார்கள் என்கிற அச்சத்தில்னா அவங்க எத்தனை ஆபீசர்ஸ் போட்டிருக்காங்க. எங்க வண்டியே மறைக்கிறாங்க. ராணுவமே இங்க இருக்கு, ஏதோ எல்லையில இருக்கிற மாதிரி, சைனா பார்டர்ல இருக்கிற மாதிரி, பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற மாதிரி நம்ம தொகுதி. தேர்தலை நடத்தி இருக்கணும். இது 12ஆம் தேதி தேர்தலை வாக்குப்பதிவு நடத்தி இருந்திருக்கணும். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தேர்தல் நடத்தாதது இது ஒரு உள்நோக்கம் கொண்டது. இது ஒரு சதி. கடந்த 2-3 மாதங்களாக நடைபெறுகின்ற சதியின் தொடர்ச்சி இது. இதையெல்லாம் நாங்கள் நிச்சயம் எதிர்கொண்டு மீண்டும் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் அதில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வேட்பாளராக போட்டியிட போகின்ற நான் மாபெரும் வெற்றி பெறுவேன். இப்பொழுது நடந்திருந்தால் என்ன வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்போனோ அதை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். ஜனநாயக படுகொலை, அரசியல் சதி இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது, எங்கள் வெற்றியை தடுக்க வேண்டுகிற அரசியல் உள்நோக்கம் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பு, சுயேட்சையான அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏராளமான அதிகாரிகளை மாற்றினார்கள், விஏஓ வரையிலும் மாற்றினார்கள், ராணுவத்தையே குவித்தார்கள். என்றாலும் அவர்கள் இந்த தேர்தலை கடைசி நேரத்தில் ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்களுடைய இயலாமையை தான் காட்டுகிறது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இது என்ன, அங்க ஒன்றும் பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது. பணம் பட்டுவாடா செய்து விடுவார்கள் என்கிற அச்சத்தில்னா அவங்க எத்தனை ஆபீசர்ஸ் போட்டிருக்காங்க. எங்க வண்டியே மறைக்கிறாங்க. ராணுவமே இங்க இருக்கு, ஏதோ எல்லையில இருக்கிற மாதிரி, சைனா பார்டர்ல இருக்கிற மாதிரி, பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற மாதிரி நம்ம தொகுதி. தேர்தலை நடத்தி இருக்கணும். இது 12ஆம் தேதி தேர்தலை வாக்குப்பதிவு நடத்தி இருந்திருக்கணும். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தேர்தல் நடத்தாதது இது ஒரு உள்நோக்கம் கொண்டது. இது ஒரு சதி. கடந்த 2-3 மாதங்களாக நடைபெறுகின்ற சதியின் தொடர்ச்சி இது. இதையெல்லாம் நாங்கள் நிச்சயம் எதிர்கொண்டு மீண்டும் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் அதில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வேட்பாளராக போட்டியிட போகின்ற நான் மாபெரும் வெற்றி பெறுவேன். இப்பொழுது நடந்திருந்தால் என்ன வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்போனோ அதை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். இதை நான் ஏற்கனவே இன்று இரவு கூட நான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதே வார்த்தையை தான் சொன்னேன். தேர்தல் ஆணையம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தை சொல்றீங்க. ஒரு 3 மாத காலமாகவே நடந்த ஒரு சதியின் வெளிப்பாடு இது என்ற கருத்தை நீங்க சொல்றீங்க. ஏன், யார் அந்த சதியை தீட்டுகிறார்கள்? அவர்களுக்கான நோக்கம் என்ன? ஒரு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் இது பெரும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லை. எனவே இதுக்கு சொல்லுவது என்றால் எனக்கு நேரம் போதுன்னா 87 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் இயக்கத்தை தலைமை தாங்கிய தொடங்கியதிலிருந்து அன்றைக்கு சதி செய்த
அதே கூட்டம் அம்மா அவர்கள் தலையெடுத்து விடக்கூடாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டவர்கள் அன்றைக்கு அம்மாவிடம் தோல்வி அடைந்தார்கள். மீண்டும் அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதே கூட்டம், அதில் ஒரு சிலர் இன்று இல்லை என்றாலும் அவர்கள் எங்களிடம் இருந்து சிலரை அவர்கள் எட்டப்பர்களானவர்களை கையை கூலிகளாக வைத்துக் கொண்டு, ஏன் திமுக கூட இதில் சேர்ந்து கொண்டு பல தீய சக்திகள் ஒன்று சேர்ந்து செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் 1.5 கோடி தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு ஆர்கே நகரிலே பெரும் படை போன்று அங்கே முகாமிட்டிருக்கின்ற எங்கள் இயக்க தொண்டர்கள் அடுத்த முறை தேர்தல் வரும்போது இதைவிட அதிகமாக வேகமாக வேலை செய்து நிச்சயம் மாபெரும் வெற்றியை ஈட்டி தருவதன் மூலம் இந்த சதிகாரர்களுக்கு அவர்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். நீங்க அப்படி சொல்றீங்க, பெரும் சதிகாரர்கள், சதி எட்டப்பர்கள் என்று சொல்கிறீர்கள். சதி நடக்கிறது, அதை முறியடிப்போம் என்று நீங்க உறுதிப்பட சொல்றீங்க. ஆனால் இந்த தேர்தல் ரத்துக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் பணப்புழக்கம். அமைச்சர் ஒருவருடைய அறையிலிருந்து 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. 89 கோடி ரூபாய் அமைச்சர் அறையிலிருந்து 5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அமைச்சருடைய திரு விஜயபாஸ்கர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அறையில் இருந்து இது பறிமுதல் செய்ததாக அந்த 29 பக்க அறிக்கையில் ஒரு இடத்தில் வருகிறது. இல்ல அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறவர், அவர் அமைச்சர் பங்களால இருக்கிறார். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில அவருக்குள்ள அறையில அவருடைய கட்சிக்காரர்கள், நமது கட்சிக்காரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருவர் தங்குவார்கள். அந்த அறையிலிருந்து எவ்வளவு 5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதா? தேர்தல் ஆணையமே வாட்ஸ்அப் விட்டுருக்கிறதான் நான் பாக்குறேன். நியூஸ் 18 உங்க இதுக்கும் புதிய தலைமுறைக்கும் தேர்தல் ஆணையமே ஒரு வீட்டில் ரைடு போயிட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணாங்கன்னா அந்த சீசர் டாக்குமெண்ட்டை அதை எப்படி அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே அது வெளிவந்திருந்தால் தேர்தல் ஆணையமே இதே மாதிரி வேலைகளை செய்கிறதா? வருமான வரித்துறை செய்கிறதா? வருமான வரித்துறை சீஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட் வெளிவருதுன்னா, சீஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து வெளிவருகிறதா? இது எதற்காக வர வேண்டும்? ஜெயலலிதா மரணம் தொடர்பாக கூறப்பட்டு வரும் பொய் பிரச்சாரங்களை உடை தெரிவதற்காகவே தான் தேர்தலில் போட்டியிட்டதாக டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்தை முடக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் விரைவில் இரட்டை இலை சின்னத்தை மீட்போம் என உறுதி கூறினார். ஆர்கே நகரில் நீங்கள் போட்டியிடுவீர்கள் அப்படின்ற ஒரு நிலையே வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. ஆர்கே நகரில் வேட்பாளராக நீங்கள் களம் இறங்குவீர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை கூட பலருக்கும் ஆச்சரியத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. இதில் நான் கேட்க விரும்புறது, நீங்க ஒரு வேட்பாளராக வந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் வந்தன. உங்களுடைய சின்னம் முடக்கப்பட்டது, இன்றைக்கு தேர்தலில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? இந்த ஆட்சி ஆர்கே நகர்ல தேர்தல் வேட்பாளராக வந்தது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. எப்பயுமே லைஃப்ல சேலஞ்சஸ் நம்ம எடுக்கணும். ஏன்னா பொய் பிரச்சாரங்கள் நிறைய செய்யப்பட்டன அம்மாவின் மரணத்தை மையமாக வைத்து. அதையெல்லாம் உழைத்து எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தேர்தலிலே எங்கள் இயக்கத்தின் ஆட்சி மன்ற குழு மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வேண்டுகோளை ஏற்று நான் வந்து தேர்தலில் போட்டியிட்டேன். இன்றைக்கு அதை முறியடித்து வெற்றிகரமாக தேர்தல் நடந்தால் நிறைய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையில் இது போன்ற ஒரு இது தேவையில்லாத ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது. அதுபோல இரட்டை இலை முடக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு முதலமைச்சராக தொடர முடியாத திரு பன்னீர்செல்வம் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு சில தீய சக்திகளோடு சேர்ந்து கொண்ட செய்தியால் அவர் அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த மனுக்களை அளித்து அதை தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய செட்பேக் இல்லைன்னு அன்னைக்கு சொன்னேன். இட் இஸ் ஒன்லி அன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு தொப்பிங்கிற ஒரு சின்னமாக எப்படி பரவி இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். இரட்டை இலை மீட்க வந்த சின்னம் தொப்பிங்கிற அளவுக்கு அதை எங்களுடைய இயக்கத்தினர் அங்கே வந்து அதை அந்த சின்னத்தை அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணி இன்னைக்கு அந்த சின்னம் வெற்றி சின்னமாக மாற வேண்டிய சூழ்நிலையில் தடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை தடுத்தாலும் நாங்கள் வந்து விடமாட்டோம், வெற்றி அடைவோம்.